இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா அன்ரியல் இன்ஜின்ல எப்படி வந்து கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் யூஸ் பண்றதாசி நீங்க கம்ப்ளீட்டா வந்து ரியல் டைம்ல ஆன் செட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அவுட்புட்டை வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பண்ணாம அன்ரியல் இன்ஜின்ல கம்போசிட் பிளேன் பிளகின் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஈஸியா கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Bad girl, I'm a nice guy. Liquor in my cup, I gotta really toughen up. Yeah, nurse strap. I'ma spray that. முதல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா அன்ரியல் இன்ஜின்ல புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அது பிளாங்கா இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. ப்ளூ பிரிண்ட் அப்புறம் ஸ்டார்டர் கண்டென்ட் இருக்கட்டும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். Don't tell me shoulda, woulda, coulda, sussy boy, you know I did it, baby. Bounce flow. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளகின்ஸ் போகிறேன். ஸோ பிளகின்ஸ் போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. எடிட்டில் போனீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் எடிட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போனோம் அப்படின்னா எடிட் அப்படின்னு போயிட்டு அதில் போயிட்டு பிளகின்ஸ் போகலாம். அப்படி இல்லைனா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பிளகின்ஸ் போகலாம். இப்போ நான் என்னுடைய பிளகின்ஸ்குள்ளே போயிடுறேன். ஸோ பிளகின்ஸ்குள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பில்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணிங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் கம்போசிட் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் கொடுங்க. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா I got some money, and I'm with it. If the ladies gon' be stressing me, then I ain't really with it. I ain't ballin' on these sussy boys, cause I be playing. உங்களுடைய 3D வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஐ எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும். அந்த யூஐ வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த 3D வியூவில் ஜி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூஐ எல்லாம் ஹைட் ஆகிடும். திருப்பி ஜி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூஐ எல்லாம் திருப்பி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டென்ட் ப்ரௌசரில் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். ஸோ போன அப்புறம் வந்து அப்படின்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியா போனதுக்கப்புறம் ஃபைல் மீடியா சோர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபைல் மீடியா சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ண அப்புறம் வந்து அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து அப்படின்னா ஃபைல் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபைல் பார்த்து கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கங்க. திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டென்ட் ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ண அப்புறம் வந்து அப்படின்னா மீடியா போயிட்டு திருப்பி வந்து அப்படின்னா மீடியா பிளேயர் கொடுக்குறேன். மீடியா பிளேயர் கிரியேட் பண்ணும்போது இந்தமாரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மெயினானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ அவுட்புட் மீடியா டெக்ஸ்சர் அசட்ஸ். ஸோ இது வந்து மெயினானது. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு என்டர் அடிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனியாக இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகும் பக்கத்துலேயே. இப்போதைக்கு அந்த வீடியோ பிளேயரை நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே வந்து வீடியோ சோர்ஸ் இருக்கும். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல் வீடியோ ஃபைல் வந்து கீழே இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பண்ணலாம். இதுவே நீங்கள் உங்களுடைய கேமரா டேரெக்டாக வந்து உங்களுடைய கேமராவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். கேப்சர் டிவைசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வீடியோ இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய லேப்டாப்பில் வெப்கேம் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் இப்போதைக்கு கனெக்டில் இருக்குது. ஸோ அதனால அது மட்டும்தான் காமிக்குது. அது வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே அந்த வீடியோ வந்து அதில் காமிக்கும். டிடெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை சூஸ் பண்ணி லைவாகவே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் வந்து பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஃபுட்டேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த இதை வீடியோவை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கிற வசி இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லூப் கொடுக்குறேன். ஸோ லூப் கொடுத்தா அப்படின்னா திருப்பி அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிளேஸ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த டேப்பில் சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ஸோ அந்த பிளேனை ட்ராக் பண்ணி அப்படியே சீனில் வந்து ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ அதை வந்து 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அதோட சைஸ் வந்து மாத்திரந்தாலும் மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் மீடியா பிளேயர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா டெக்ஸ்சரும் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மீடியா டெக்ஸ்சரை ட்ராக் பண்ணி அந்த பிளேனில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த நோடை ட்ராக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அங்கே போயிட்டு சர்ச்சில் வந்தது அப்படின்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்க அப்படின்னா எம்எஃப் குரோமா கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்.
ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஃப் குரோமா கியர் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். எம்எஃப் குரோமா கியர். ஸோ அதை ட்ராப் பண்ணக்கப்புறம் வந்து அப்படின்னா ஒப்பாசிட்டிலேருந்து அப்புறம் ஒப்பாசிட்டி மாஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம் நோட்ஸை. அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா எமிசிவ் கலர் வந்து எமிசிவ் கலரில் வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிடுங்க. அதையும் அந்த நோட வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மறக்காமல் அந்த பேஸ் கலரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம பேஸ் கலர் தேவையில்லை, இப்போதைக்கு எமிசிவ் அப்புறம் ஒப்பாசிட்டி மட்டும்தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலில் பிளெண்ட் மோட் இருக்கும். ஸோ பிளெண்ட் மோடில் மாஸ்க் கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்துட்டு அதை சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியலை ரைட் கிளிக் பண்ணுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா கிரியேட் மெட்டீரியல் இன்ஸ்டன்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் இன்ஸ்டன்ஸ் அங்கே ட்ராக் பண்ணி அந்த பிளேனில் போடுறேன். ஸோ அந்த மெட்டீரியல் இன்ஸ்டன்ஸும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கலர் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கீ கலர் ஆன் பண்ணிவிட்டு ட்ராப் டூல் யூஸ் பண்ணி நம்ம அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன், க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு எட்ஜில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லூமா மாஸ்க், ஆல்ஃபா, மின் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன் பண்ணிக்கிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கலர் எட்ஜஸை. அதேமாதிரி உங்களுக்கு கலர் கரெக்ஷனும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கலர் கரெக்ஷன் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அவுட்புட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அன்ரில் இன்ஜினில் மெயினான அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைமில் ஷேடோஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்ம 3D வேர்ல்டில் உங்களுக்கு ரியல் டைம் ஷேடோஸ் அப்புறம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய டைரக்ஷன் லைட்டை நான் மூவ் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேடோஸ் வந்து உங்களுக்கு ரியல் டைம்லேயே மாறுறது பார்க்க முடியும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டில் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் டேரெக்டாக பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த மீடியா பிளேயர் எடுத்து ஓப்பன் பண்ணி ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் ரியல் டைமில் ப்ளே ஆகிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மீடியா பிளேயரை மினிமைஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளே அங்கேயே தான் இருக்கும். பட் வீடியோ ப்ளே ஆகிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு என்விரான்மெண்ட் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வேறு என்விரான்மெண்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரில் இன்ஜின் எபிக் கேம்ஸில் போயிட்டு அன்ரில் இன்ஜினில் சூஸ் பண்ணக்கப்புறம் மேலே லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்ச்சுவல் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் அதேமாரி உங்களுக்கு அன்ரில் இன்ஜின் மார்க்கெட் ப்ளேஸ்லேயும் உங்களுக்கு நிறைய என்விரான்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு அன்ரில் இன்ஜின் மார்க்கெட் ப்ளேஸில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கிது. ப்ராட்காஸ்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு பார்ப்போம். வந்து அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுலேயும் வந்து அப்படின்னா நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் கரெக்டாக செட் ஆகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டவுன்லோட் பண்ணுது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி அது செட் ஆகலை. ஸோ இதுவே நீங்கள் கம்ப்ளீட்டாக இதுக்காக ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். ஸோ இதுவே நான் வந்து வேறு வீடியோவும் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு என்னால் ரியலிஸ்டிக்காக வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஈஸியாக வந்து க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவும் அன்ரில் இன்ஜின்லேயே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் அன்ரில் இன்ஜினில் இன்னும் வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். I think she like me, I'm enticing with the rapper gimmick. I think I'm hyper, think I'm tight, they think I'm acting different. I think I'm better than average, better than average in the lab and established. I'm the maverick, happening, don't procrastinate, dabbling. I don't procrastinate, haven't been in the dabbing and the laxing and producing the weapon. Bad girl, I'm a nice guy. Liquor in my cup, I gotta really toughen up, yeah.